உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. குறிப்பா பறையர்குடி மக்கள் அந்த கோயில கட்டினவங்க அவங்களுடைய கோயில அவங்க வாழ்ந்த பகுதியில கட்டினாங்க. இவங்க எது எடுத்தாலும் பொது தர கவர்மெண்ட் தராங்கிறான். ஒரு ஊர்ல தனி மனிதனுக்கு பட்டா கொடுத்தது போக கிராம நத்தம் இருக்கும். இது இல்லாம ஐயனார் கோயில், பொறையாத்தியா கோயில், இந்த மாதிரி இன்னும் ஒரு 5 கோயில் அங்க பொது கோயில் இருக்கு அந்த ஊர்ல. இந்த 5 கோயில்லையும் பறையர்குடி மக்கள், வன்னியர்குடி மக்கள் 2 பேருமே வழிபடுறாங்க, தடை இல்லை. இங்க அந்த பறையர்குடி மக்கள் வாடுற தெருவிலேயே அவங்க அம்மன் கோயில் தனியா கட்டியிருக்காங்க. வன்னியர்கள் முழுக்க முழுக்க வாழக்கூடிய ஊருடைய மைய பகுதியில அந்த செல்லியம்மன் கோயில் இருக்கு. ஆனா அங்க என்ன வேடிக்கைன்னாக்க, அந்த செல்லியம்மனை வெளியே எடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே எடுத்து முதல்ல அந்த சிலையை கழுவி பூசையிட்டு வெளியில கொண்டாந்து கற்பூர தீவார்த்தனை காட்டி முதல் பூசை செய்யறதே பறையர்குடி மக்கள். அதுக்கும் பிறகுதான் வன்னியர்குடி மக்கள் அந்த அம்மனை வழிபடுறாங்க. இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? இந்த பால் பூசைங்கிறது இரத்த காவு கொடுக்காத பூசை. இது இங்க இப்ப வன்னியர்கள் ஏன் இப்ப பறையர்குடி உள்ள வந்ததுக்கு அனுமதிக்கலன்னா, அங்க பறையர்குடின்னு இல்ல, அங்க செட்டியார்குடி, மோரியார்குடி, ஐயர்குடி கொண்டாந்தாலும் அவங்க மறுப்பாங்க. இந்த புரிதல் வேணும். இங்க பறையர்குடிங்கிறதுக்காக அவங்க மறுக்கல. அங்க நீ ஐயர்குடி கொண்டாந்து ஏன் ஒரு உடையார் தானே அமைச்சர் பொன்முடி, இவர் உள்ள போனாலும் விட மாட்டான். இப்ப 2 காரணம். இந்த விழா நடந்த உடனே மரக்காணத்துல சாராய படுகொலை நடக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் சாவறாங்க. இது பொன்முடி மேலதான் அந்த குற்றச்சாட்டு விழுது. இவர் பகுதி, இவர் அதை சரியா கண்காணிக்கலன்னு. இதுல இருந்து செய்தியை திசை திருப்பறதுக்கு இவர் ஒரு திட்டமிடல் போடுறாரு. அந்த திட்டமிடல் என்னன்னா, இந்த கோயில்ல சிக்கலை உருவாக்கி பறையர்குடிக்கும் வன்னியர்குடிக்கும் மோதலை உருவாக்கணும்னு திட்டமிடுறாரு. இப்ப அடிச்சாங்களா, அடிக்கிற அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதுதான் அனுப்பப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. நீ அங்க ஏட்டிக்கு போட்டி பேசி அவங்களுக்கு சூடு ஏற்றி அடியை வாங்குற அளவுக்கு நீ பிரச்சனையை உருவாக்க, மேல அவன் தொட்டான்னு பேரு வச்சு அப்புறம் பாத்துக்கிறங்கிறதா திட்டமிடப்பட்டது. அப்படியே அவன் பேசுறான், பாரம்பரியத்தை தவிர்க்கவே நாங்க வந்தோங்கிறான். வந்தவன்ல ஒரு பையன் தான் இந்து, 2 கிறிஸ்டின் பையனுக்கு அங்க என்ன வேலை? மனிதனால் கட்டப்பட்டது சேது கால்வாய் என்று நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. என்னுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கையை சார்ந்தது. இது இந்தியாவுல நம்பிக்கை அடிப்படையில உரிமை இருக்குங்கிறது, சட்டம் இருக்குங்கிறத வச்சு வாழிடுறாரு. அந்த அடிப்படையில தான் அந்த கால்வாய் திட்டம் தடைப்படுது, சுப்ரீம் கோர்ட்டால நிறுத்தப்படுது. ஏன் அங்க போறதானே நீங்க? ஈவேரா வடலூர் வழியா போறாரு, ஒரு காலகட்டத்துல போறாரு. போகும்பொழுது அப்படி வள்ளலார் சபையை பார்த்து போட்டு போறாரு. உள்ள போகும்போது அப்படி மேல பாக்குறாரு, கொலை புலை தவிர்த்தோர் உள்ளே வரணும்னு மேல எழுதி இருக்கு. பார்த்த உடனே என்ன பண்ணாரு, சரி நம்ம இதுக்கு உள்ளால போக கூடாது, வள்ளலாருக்கு மரியாதை கொடுக்கணும்னா நம்ம உள்ள போக கூடாது, நம்ம கறி தின்னு இருக்கோம், நம்ம மூளை மிஞ்சாவது கொசுவாதி தட்டி இருப்போம், அது போக கூடாதுன்ட்டு போயிடுறாரு. இப்ப உங்களுக்கு ராஜகுருவா இருந்த ஈவேராவுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு எங்க போச்சு? அதுக்காக இடிச்சு தள்ளிட்டு 4 பேரை வெட்டி வாயால சொல்லிக்க முடியாத ஒரு வன்கொடுமை கொலையது. ஏன்னா அங்க செஞ்சவன் நாய்க்கா, வைகோவுக்கு சொந்தக்கார தெலுங்கு குடி நாய்க்கனா இருந்தாக்கா எவனை வச்சாலும் நீங்க கம்முன்னு இருப்பீங்க. அங்க உங்க தீண்டாமை அங்க செல்லாது, இங்க திராவிட மாடல் செல்லாது, பெரியாரின் பகுத்தறிவு அங்க செல்லாது, சாதிய ஒழிப்பு அங்க செல்லாது. ஆனா வன்னியர்களுக்கும் பறையர்குடிக்கும் மோதலை முட்டுறதுக்கு மட்டும் ரூம் போட்டு யோசிச்சு ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாக்குவீங்க. ஐயா, மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலுடைய வரலாறு என்ன? அங்கு யார் அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? அது ஒரு குலதெய்வ மரபுல வருதா, நாட்டார் தெய்வ வழிபாட்டுல வருதா? அதனுடைய அந்த வழிபாட்டு மரபு தான் என்ன அப்படிங்கிறத வரலாற்று பூர்வமா விளக்கணும்.
நேற்று விழுப்புரத்துல கோயில் இடிச்சாங்க. அந்த கோயில் என்ன இடிச்சாங்க? விழுப்புரத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அது வந்து ரயில்வே ஸ்டேஷனை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறாங்க. பவர் சாலை முத்துமாரியம்மன் கோயில், அது 50 ஆண்டுகளுக்கு மேலான கோயில், 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் எடுத்துக்கலாம். இங்க அங்க பறையர்குடி மக்களை வன்னியருடைய கோயில்ல உள்ள கொண்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கு மனக்கசப்பை உருவாக்கி விட்டுட்டு, அதே நேரத்துல இந்த கோயில் கட்டினது யாருன்னா அந்த விழுப்புரத்துல இந்த கோயில் கட்டினவன் எங்கேயோ வெளியில இருந்து ஓடியாந்தவன் இல்ல, அந்த மண்ணின் பூர்வீகுடி, விழுப்புரம் மண்ணின் பூர்வீகுடி, குறிப்பா பறையர்குடி மக்கள் அந்த கோயிலை கட்டினவங்க. அவங்களுடைய கோயில் அவங்க வாழ்ந்த பகுதியில கட்டினாங்க. இவங்க எது எடுத்தாலும் பொது தர கவர்மெண்ட் தராங்கிறான். ஒரு ஊர்ல வந்து தனி மனிதனுக்கு பட்டா கொடுத்தது போக கிராம நத்தம் இருக்கும், நத்தம் புறம்போக்கு, கிராம நத்தம், மேய்ச்சல் நிலம் இப்படி இருக்கும். அது வந்து பொது நிலம்னாக்கா மத்த ஸ்டேட்டுக்காரன் வந்து எடுத்துக்கலாம், அரசாங்கம் எடுத்து எவனுக்கு வேணுனாலும் கொடுக்கலாம். அப்படி கிடையாது. இவங்க அரசாங்கம் இடம்னாக்கா உடனே அரசாங்கம் யாருக்கு வேணுனாலும் அதை எடுத்து கொடுக்கலாம். அந்த ஊர் மக்களுக்கு தான் பொது இடம். பொது இடம்னா ஊரை சேர்ந்த சொத்து. இந்த புரிதல் வேணும். இங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப இதான் நடக்குது திமுக அரசுல. அது வந்து கவர்மெண்ட் சொத்து, நாங்க எடுத்து யாருக்கு வேணாலும் கொடுப்போம். இப்ப கடலூருக்கும் பக்கத்துல அரசு தரிசு நிலம் இருந்தது, அந்த ஊர் சார்ந்து அது மேய்ச்சல் நிலமா இருந்த பகுதியை இன்னைக்கு தோல் பயனிடும் தொழிற்சாலைக்கு, தோல் தொழிற்சாலைக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த இது பண்றோம். அப்படி இப்ப இவங்க என்ன நடக்குதுன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பறையர்குடி மக்கள் வந்து முத்துமாரியம்மன் ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலை வழிபட்டு இருக்காங்க. அவங்க காலப்போக்கில் அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் கோயிலை விரிவுபடுத்துற மாதிரி அவங்க ஏதாவது கொஞ்சம் காம்பவுண்டு சுத்துமதில் போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த பாதை வந்து உள்ள போறதுக்கு இடம் சுருக்கமா இருக்கு. அப்ப இடம் சுருக்கமா இருக்குன்னா என்ன பண்ணலாம், நீங்க அந்த மக்களை கூப்பிட்டு பேசலாம். கோயிலை இடிக்காம மதில் சுவரை மட்டும் கொஞ்சம் உள்ள வந்து ஒரு லாரி போற அளவுக்கு வழி விட்டு நீங்க கட்டிக்கிங்க, வழியும் விடுங்க, மக்களுக்கு வழியும் வேணும் இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட பேசி அதை பண்ணிருக்கலாம். ஆனா இங்க என்ன, இங்க பாருங்க, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னாக்க, அந்த பகுதியில இந்த வழியா போய் உள்ளால வந்து ஒரு கம்பெனி இருக்கு. இப்ப மதராஸ் வனஸ்பதி நிறுவனம்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இப்ப யாருக்காக வேலை செய்யுது பாருங்க, அந்த மதராஸ் வனஸ்பதி நிறுவனம் டால்கா எண்ணெயை வந்து தயாரிக்கிற ஒரு நிறுவனம். இப்ப அது நகராட்சிக்கு வந்து வரி கட்ட மாட்டாங்கதான். வரி கேட்டா வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களாம். அந்த வரி கட்ட மாட்டாங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னாக்கா, இந்த எனக்கு கம்பெனிக்கு உள்ள வர்றதுக்கு பாதையே இல்லை, இந்த பாதையை மறிச்சு அவங்க கோயில் கட்டாங்க. ஏண்டா நீ வனஸ்பதி நிறுவனம் கட்டிருக்கி அந்த ஊருக்காரன் கிடையாது, வெளியில இருந்து வந்தவன். நீ வர்றதுக்கு முன்னாடி, உன் கம்பெனி உருவாகிறதுக்கு முன்னாடி தொண்டு தொட்டு புராதனமா அந்த மக்கள் அந்த ஊர்ல வாழறாங்க. அவங்க ஊர் அது. இன்னைக்கு ஒவ்வொரு ஊரும் நகரமயப்படுத்தல் அப்படிங்கிற பேர்ல ஊரினுடைய பூர்வீக குடி ஒவ்வொருத்தவங்களையும் ஒதுக்கி 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 இன்னைக்கு சென்னை அந்த நிலைதான். வெளியில இருந்தவங்க பூரா அந்த ஊர் மக்களுடைய நிலத்தை வாங்கி வாங்கி அவன் பெரும் முதலாளிகளாங்க இருக்கான். கடைசியில பாவப்பட்ட மக்கள் எங்களுடைய பறையர்குடி மக்கள் தான். தொன்மையில இருந்து அவங்க பொருளாதார வசதி இல்லாம பறிக்கப்பட்டதால அவங்கள ஒதுக்கி ஒதுக்கி அந்த ஓடை பக்கமோ ஆறு பக்கமோ கூவ நதி பக்கமோ இப்படி தள்ளி விட்டு இறுதி நேரத்துல இவங்களே ஒரு தரிசு புறம்போக்க காட்டி இந்த பக்கத்துல குளிச்சு போட்டுக்குங்க, நகருக்கும் புறப்பகுதிகளை காட்டி அரசே விடுறது. அன்னைக்கு இருந்த அரசு இவங்க கொட்டா போட்டு ஒரு ஊட்ட கட்டி 50 ஆண்டு காலம் இவங்க குடியிருந்த பிறகு நகரம் விரிவடைஞ்சு இவங்க இருந்த பகுதியும் இப்ப முக்கியமான நகரமா வரும்பொழுது திரும்பி அங்க இருந்து அவங்களை இது வந்து அரசு புறம்போக்கு தர அப்படி இதுதான் நடக்குது இன்னைக்கு. திமுக ஆட்சி இப்ப 21 வந்த பிறகு ஒவ்வொரு பகுதியிலும் இதை இடிச்சு அந்த மக்களை வெளியேற்றிட்டு பெருமூலாளிகளுக்கு கையளிக்கிறது. அதுதான் இங்கேயும் நடக்குது. அப்ப அந்த மதராஸ் வனஸ்பதி நிறுவனம் வரி கொடுக்க மாட்டாங்கிறான். இப்ப மாநகராட்சி சார்பில் ஒரு வழக்கு போடுறாங்க நீதிமன்றத்துல. காரணம் என்னன்னா, அந்த நிறுவனம் வரி கொடுக்கல. ஏன் வரி கொடுக்கலன்னா, எனக்கு வழி இல்லை, அதனால வந்து நான் வரி கொடுக்கல, உள்ள வரத்துக்கு வழி இல்லை. வழி எது இடிக்குது, அந்த கோயில் இடிக்குது. அப்ப அந்த கோயில் இடிச்சாக்கா நான் வரி கொடுப்பேன்.
இப்ப யாரு கோயில் இடிக்கிறான் பாருங்க. உள்ளூர்கார அவன் மண்ணுல அவன் ஊர்ல அவன் கட்டினது. இப்ப எவன் வழக்கு போடுறா? இப்ப இங்க பொன்முடி எங்க போனாரு? இங்க இடிக்கப்படுறது பறையர்குடி மக்களுடைய கோயில். இதை குறிப்பா அங்க எதுக்கு நான் குறிப்பிடறேன்னாக்கா, நீங்க அங்க பறையர்குடிய உள்ள கொண்டாந்துட்டு விட்டுட்டு சாதியை நாங்க ஒழிச்சிட்டோம்னு சொல்றீங்கல்ல. அப்ப இங்க இடிக்கப்படுறது பறையர்குடி மக்களுடைய கோயில். அங்க வழித்துறை வாயிலையும் குத்திக்கிறாங்க. எனக்கு ஒரு 4 மாசம் அவகாசம் கொடுங்க, நாங்க எல்லாம் வறுமையில வாழறவங்க, இந்த கோயிலை கட்டத்துக்கே நாங்க பிச்சை எடுத்து ₹1 ₹2 எங்க வறுமையிலையும் கஷ்டப்பட்டு இதை கட்டியிருக்கோம். நாங்க அடியோட நகர்த்திக்கிறோம். அதுக்கான செலவுக்கான தொகை எங்கள்ட இப்போதைக்கு இல்ல. அதை ஏதாவது தயார் பண்ணிக்கின்னு எங்க கொஞ்சம் காலம் கொடுங்க. இப்பதான் நவீன வளர்ச்சியில ஒரு கட்டடத்தையே நவுத்த முடியுது. அப்படி நாங்க கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு கூட நீங்க அனுமதி கொடுக்காம அவன் ஊர்ல அவன் இடத்துல அவன் கட்டிருக்கிற கோயில இடிக்கிறீங்க. இப்ப இங்க ஒரு மேல்பாதி இல்ல. இப்ப மேல்பாதி இப்ப இவனுக்கு என்னன்னாக்கா, அந்த திமுக திகாலவர்களுக்கு இவன் கோயில் இல்லாதவன், சாமி இல்லாதவன். கோயில் இல்லாதவனுக்கு சாமி இல்லாதவனுக்கு கோயிலை பத்தி எந்த தரவும் தெரியாது. எதெல்லாம் கோயில்ங்கிறது, பொது கோயில் எது, குலதெய்வம் கோயில் எது, குடி கோயில் எது, கொத்து கோயில் எது, இந்த புரிதல் வேணும். இவனு கோயில்னா எல்லாம் கோயில் நினைச்சுக்கிறான். எது எல்லாம் பண்டைய அரசர்களால் கட்டப்பட்டதோ, இல்ல அதுக்கு பிறகு இப்ப விடுதலை பெற்ற பிறகு எந்த கவர்மெண்ட்டும் கோயில் கட்டல, அரசு கோயில் கட்டினதா தெரியல. அறங்காவல்துறை எடுத்துக்கின பழைய கோயில்களோட கூட புதுப்பிச்சதா கூட தெரியல. ஏதோ 1-2 புதுப்பிச்சிருப்பாங்க. இந்த கோயில் முழுக்க அறங்காவல்துறைக்கு உள்ளது. அறங்காவல்துறைக்கு உட்பட்ட பல ஆயிரம் கோயில்கள் இன்னைக்கு பாழடைஞ்சு கிடக்கு. வருவாய் வராத கோயில்ல இவனுக்கு திரும்பி கூட பாக்குறது கிடையாது. இந்த குலதெய்வம் கோயிலுங்கிறது மரபு சம்பந்தப்பட்டது, ரத்த சம்பந்தப்பட்டது. இப்ப நான் இப்ப இங்க வன்னியருடைய குலதெய்வத்துல கோயில்ல பறையர்கள் வந்தாங்கிறதுக்காக சொல்லல. பறையர்குடிக்கு இருக்கிற குலதெய்வம் கோயில்லையும் மற்றவங்க போக முடியாது. இன்னும் கேட்டா சில கோயில்கள் நீங்க சாதியை எங்க விட்டுடுங்க, சாதிக்கும் குலதெய்வத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வன்னியருடைய ஒருத்தனுடைய ஒரு குடும்பத்தினுடைய குலதெய்வம் கோயில்ல அந்த வன்னியரை சேர்ந்தவனே போக முடியாது. அங்க என்ன சாதி வாழுது. அப்ப இந்த மேல்பாதி கோயில வரலாறு என்னங்கிறத கொஞ்சம் பாத்துறோம். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறாங்க. குறிப்பா அந்த மகாபாரத கதை நம்மளுக்கு இன்னைக்கு சமஸ்கிருதத்துல இருந்து நம்ம மொழிபெயர்த்திருந்தாலும் கூட அது 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தமிழ்ல இருந்துதான் சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய தெளிவான முடிவு. ஏன்னா தமிழர் குடியில பள்ளர் குடிக்கும், அதாவது தேவேந்திர குல வேளாளர் குடி, பள்ளி குடிங்கக்கூடிய வன்னியர் குடி, பறையர் குடி, குறவர் குடி, இந்த 4 குடிக்கான தொன்மை வரலாறு மகாபாரதத்தாலதான் கிடக்கு, கொட்டி கிடக்கு. அதுல இருந்து நம்ம அதுல 90 விழுக்காடு 95 விழுக்காடு கற்பனை கதை இருக்கலாம், போலி இருக்கலாம். ஆனா ஒரு 5 விழுக்காடு நம்மளுடைய வரலாறு அது உள்ள அடங்கி கிடக்கு. அதை எதுங்கிறத நம்ம ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு தடயமாதான் இந்த திரௌபதி அம்மன் வழிபாடு, தர்மராஜன் வழிபாடு, அரவான் வழிபாடு எல்லாம் இன்னும் நம்மளுடைய குடிகள்ல மரபு வழி கடத்தப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில அந்த ஊர்ல அந்த கோயில் திரௌபதி அம்மன் கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பெரும்பாலும் திரௌபதி அம்மன் அப்படிங்கிறது இந்த தீமிதி விழா அப்படிங்கிறதும் வன்னியர் குடிதான் வட தமிழ்நாட்டுல பெரும்பாலும் அந்த குடிதான் அதை கையில் எடுக்கிறாங்க. மற்ற குடியை அதை பெருசா எடுக்கிறதா தெரியல. இப்ப இங்க இந்த கோயிலுக்கு இந்த திரௌபதி அம்மன் மேல்பாதியில் இருக்க அந்த அம்மனுக்கு தாய் வீடு எரிச்சனாம்பாளையம். அது விக்கிரவாண்டி வட்டம் எரிச்சனாம்பாளையம். இது 9 நாள் திருவிழா. முதல் நாள் கொடிக்கட்டுதல் நிகழ்ச்சி நடக்கும். அந்த கொடிக்கட்டுதல் நிகழ்ச்சி மதுரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்துதான் அவங்கதான் முன்னிலை எடுத்துவாங்க. இப்ப நான் சொல்றது முழுக்கவே எல்லாருமே அந்த ஊர் எல்லாமே வன்னியர்கள் குடிதான். இந்த 9 நாள் திருவிழாவில் 6ஆம் நாள் திருவிழா திரௌபதி அம்மனுக்கு திருமண நாள் நடக்கும். இந்த திருமணம் அந்த நிகழ்ச்சியின் போது, அந்த திருவிழாவின் போது பெண் அழைப்பு
எரிச்சனாம்பாளையத்திலிருந்து தான் அந்த பெண் அழைப்பு எடுக்கப்படும். அப்ப எரிச்சனாம்பாளையம் இதுல பங்கு பெறுது, மதுரா பங்கு பெறுது. இந்த 9ஆம் நாள் தேர் திருவிழா நடக்கும் பொழுது கரகம் எடுத்தல் குறும்பன்கோட்டை அந்த ஊரை சேர்ந்த வன்னியர்குடியை சேர்ந்தவங்க தான் கரகம் எடுக்கிறது. இந்த 8 நாள் இந்த ஒரு நாள் திருவிழா எரிச்சாம்பாளையத்துக்கு போச்சுன்னா மீதி 8 நாள் திருவிழாவில் அந்த ஊர்ல 8 கொத்து இருக்கு, 8 நாட்டாம அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 நாட்டாமை தான் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுடைய விழா உபயன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இது நடக்கிறது. இதுதான் ஆண்டாண்டு தோறமா நடந்து வர்ற வழிமுறை. இதுல அந்த 23ல பிரச்சனை நடந்தப்ப அந்த காலனியை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட வரி வாங்கினாங்க, கொடுத்தாங்க, போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நன்கொடை கொடுக்கறதுங்கிற வேறு. ரெண்டாவது, இந்த 8 நாள் விழாவுல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் கொஞ்சம் கசகாரனா இருக்கலாம். அந்த கொத்து இப்ப 7ஆம் நாள் திருவிழாவுக்கு நாங்க காசு கொடுத்தோங்கிறாங்க. இப்ப 7ஆம் நாள் யாரு உபய நடத்தினானோ அவன் போய் தனிப்பட்ட முறையில அங்க காசு வாங்கியிருக்கலாம். அது மறுக்கிறதுக்கு இல்ல, அவன் காசு வாங்கியிருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு நாள் திருவிழாவும் ஒவ்வொரு கொத்துக்கு ஒதுக்கப்படுது. அந்த ஒவ்வொரு கொத்துங்கிறது வன்னியர்கள் தான். இது ஒரு பக்கம். அடுத்தது இது இல்லாம இந்த கோயில்ல என்ன சிறப்பான ஒரு இதுன்னா, அத்திவரதர் போல 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தருமர் பட்டாபிஷேகம் விழா அது ஒரு பெரிய திருவிழாவா நடக்கும். அந்த 60 ஆண்டுங்கிறது 2023ல இப்ப இந்த திரௌபதி அம்மன் தீமிதி விழாவுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே என்னமாதான் நடந்து முடிக்குது. அப்போ பல லட்சம் பேர், ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மக்களுக்கு அந்த திருவிழாவுக்கு கலந்துக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த ஊருடைய அந்த திருவிழாங்கிறது பெருசாகுது. இதுல இன்னொன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இவரு பொன்முடிக்கு அந்த ஊர்ல உள்ள போற வழியிலேயே ஒரு 30 ஏக்கர் 35 ஏக்கர் நிலம் இருக்குங்கிறாங்க. இப்ப 2 காரணம். இந்த விழா நடந்த உடனே மரக்காணத்துல சாராய படுகொலை நடக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் சாவறான். இது பொன்முடி மேலதான் அந்த குற்றச்சாட்டு விழுது. இவர் பகுதி, இவர் அதை சரியா கண்காணிக்கலன்னு. இதுல இருந்து செய்தியை திசை திருப்பறதுக்கு இவர் ஒரு திட்டமிடல் போடுறாரு. அந்த திட்டமிடல் என்னன்னா, இந்த கோயில்ல சிக்கலை உருவாக்கி பறையர் குடிக்கும் வன்னியர் குடிக்கும் மோதலை உருவாக்கணும்னு திட்டமிடுறாரு. 2வது, அந்த பறையர் குடி மக்களும் வன்னியர் குடி மக்களும் அண்ணன் தம்பியா ஒருத்தவங்க பழகுறாங்க. இவங்க நிலத்துல அவங்க விவசாயம் களை வெட்டுறது, அதே மாதிரி அவங்களும் இங்க களை வெட்டுறது. இது வரைக்கும் அங்க சாதிய பிரச்சனை, சாதின்னா என்னங்கிற அந்த மாதிரி சொல்ல எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு பழகி இருந்தவங்க. இது இல்லாம ஐயனார் கோயில், பொறையாத்தியா கோயில், இந்த மாதிரி இன்னும் ஒரு 5 கோயில் அங்க பொது கோயில் இருக்கு அந்த ஊர்ல. இந்த 5 கோயில்லையும் பறையர்குடி மக்கள் வன்னியர்குடி மக்கள் 2 பேருமே வழிபடுறாங்க, தடை இல்லை. இங்க அந்த பறையர்குடி மக்கள் வாடுற தெருவிலேயே அவங்க அம்மன் கோயில் தனியா கட்டியிருக்காங்க. இதை விட இன்னொன்னு என்னன்னா, இந்த பகுதி இந்த ஊருக்கும் பக்கத்துல சிறுகிராமம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க செல்லியம்மன் கோயில் இருக்கு. அந்த செல்லியம்மன் கோயில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த அத்திவரதர மாதிரிதான் அந்த செல்லியம்மனை வெளியெடுப்பாங்க. செல்லியம்மன்னா பெருசா இல்ல, எல்லாம் ஒரு 1/2 அடிக்குள்ளால ஒரு சிலை. அந்த சிலையை பெட்டியில வச்சு மண்ணுக்குள்ளால புதைச்சிடுவாங்க. புதைச்ச பிறகு 12 ஆண்டுக்கு பிறகுதான் அந்த சிலையை வெளியே எடுத்து விழா நடத்துவாங்க. வன்னியர்கள் முழுக்க முழுக்க வாழக்கூடிய ஊருடைய மையப்பகுதியில அந்த செல்லியம்மன் கோயில் இருக்கு. ஆனா அங்க என்ன வேடிக்கைன்னாக்க, அந்த செல்லியம்மனை வெளியே எடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே எடுத்து முதல்ல அந்த சிலையை கழுவி பூசையிட்டு வெளியில கொண்டாந்து கற்பூர தீவார்த்தனை காட்டி முதல் பூசை செய்யறதே பறையர்குடி மக்கள். அதுக்கு பிறகுதான் வன்னியர்குடி மக்கள் அந்த அம்மனை வழிபடுறாங்க. இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? பறையர்குடி மக்களை இவங்க தாழ்த்தப்பட்டவங்க சாதியை சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்கன்னாக்கா, இந்த செல்லியம்மன் கோயில் பறையர்குடி மக்கள் முன்னுரிமை கொடுத்து அவங்க அந்த சிலையை வழிபட்டு கழுவி எல்லாம் பண்ணின பிறகுதான் அடுத்தது மற்றவங்களே வழிபடலாம். முதல் உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்ப இப்படி வாழற மக்கள் மத்தியில இங்க இந்த அம்மன் கோயில்ல என்ன சொல்றாங்க, திரௌபதி அம்மன் கோயில்னா இப்ப வன்னியர்கள்னாக்கா எல்லாருமே ஒரே வன்னியர், ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் உள்ளவங்க இல்லைங்க. ஒவ்வொரு குடிக்கும் பண்பாடு மாறுதுங்க. படையாட்சி இப்ப நான் இருக்கேன், என்னுடைய ஊர்ல வந்து பிறந்த நாள்ல இருந்து திருமண சடங்கு முறை ஒரு மாதிரியா இருக்கு. இறந்து விட்டா அந்த இறந்த நாள் அந்த சவம் எடுக்கிறது, மறுநாள் பால் தளி கர்மகாரியம் ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப அப்படியே பக்கத்துல நான் பொண்ணு கட்டது 10 கிலோமீட்டருக்கு பக்கத்துல அந்த ஊருக்கு போகும்போது, மாமனார் ஊருக்கு போகும்போது அவங்க வந்து சடங்கு முறைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கு. என்ன இங்க இப்படி செய்றீங்கன்னாக்கா, இது எங்க ஊர் பழக்கம் ஒண்ணும் இல்ல. அண்மையில போன வாரத்துல மச்சான் செத்துட்டாங்களா, ஊருக்கு போயிருக்கா. பால் தள்ளி அன்னைக்கு சுடுகாட்டுல இருந்து வந்து அந்த 2 பசங்களுக்கு வந்து காலை கழுவிட்டு, காலை கழுவுறது, பால் ஊத்தி கழுவுறது, உப்பு எடுத்து வாயில போட்டுக்கிறது இப்ப எங்க ஊர்லயே அந்த பழக்கம் இருக்கு. புதுசா பூத்துண்டு எடுத்து தலையில கட்ட சொன்னாங்க. இந்த பழக்கம் எங்க ஊர்ல இல்ல. 10 கிலோமீட்டர் தான், ஒரே ஜாதி தான், வன்னியர் ஜாதி தான். இது பழக்கம் இல்லையே என்னங்கன்னாக்கா எங்க ஊர்ல பழக்கங்கிறாங்க. கர்மகாரியத்தின் அன்னைக்குதான் தீட்டுக்கு வச்சு தலைமுழுக்கு வச்சு அன்னைக்குதான் வந்து தலை கட்டுறது. இவன் என்னன்னாக்கா பால் அன்னைக்கு தலை கட்டுங்கிறான். அது என்ன விட்டு கட்ட சொல்றான் மாமங்காரன்னு. ஏன் ஊர்ல இந்த பழக்கம் இல்ல. இப்படி ஒரு சாதின்னா ஒரு சாதியெல்லாம் ஒரே பண்பாடு, ஒரே கூறுகளால் இல்ல. திருமணம், கல்யாணம், சடங்கு, கர்மாதி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு வட்டார பகுதிக்கும் பழக்கங்கள் மாறிக்கின்னு இருக்கு. இப்ப வன்னியர்லயே கவுண்டர்களுடைய திருமண முறை வேற இருக்கும், படையாட்சி திருமணம் வேற இருக்கும், அதுக்குள்ளாலேயே பிரிஞ்சு இருக்கும். இப்படி இந்த அம்மன் கோயில் வழிபாட்டுல ஒரு நடைமுறை என்னன்னாக்க, பால் பூசை, முப்பூசைன்னு இப்ப வன்னியர்கள் ஒரு 2 வழிபாட்டு முறை இருக்கு. இந்த பால் பூசைங்கிறது வந்து இரத்த காவு கொடுக்காத பூசை. இது இங்க இப்ப வன்னியர்கள் ஏன் இப்ப பறையர்குடி உள்ள வந்ததுக்கு அனுமதிக்கலன்னா, அங்க பறையர்குடின்னு இல்ல, அங்க செட்டியார்குடி, மோரியார்குடி, ஐயர்குடி கொண்டாந்தாலும் அவங்க மறுப்பாங்க. இந்த புரிதல் வேணும். இங்க பறையர்குடிங்கிறதுக்காக அவங்க மறுக்கல. அங்க வந்து நீங்க ஐயர்குடி கொண்டாந்து ஏன் உடையார் தானே இவரு அமைச்சர் பொன்முடி, இவரு உள்ள போனாலும் விட மாட்டான். காரணம் என்னன்னா, இதுதான் அவங்க சொல்றாங்க, இந்த பால் பூசை செய்யறவங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ளால அனுமதிங்கிறாங்க. இப்ப நாங்க இருக்கோம்னா முப்பூசை செய்வோம், சேவல், கெடா, பண்ணி 3 வெட்டுவோம். இந்த இரத்த காவை கொடுக்காத குடும்பமா இருக்கணும். இப்ப புரியுதுங்களா? பால் பூசைங்கிறது அந்த அம்மன் கோயிலுக்கு உள்ளால 8 கொத்து இருக்க, 8 கொத்துமே பரம்பரையா இரத்த காவு கொடுக்காத, முப்பூசை செய்யாத குடி. இது புரியணும். அவங்களுக்குதான் அந்த உள்ள வர்ற வழிபாட்டு முறைங்கிற ஒரு சம்பிரதாயத்தை அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு மதிப்பு கொடுக்கணுமா வேணாமா? ஈவேரா வந்து வடலூர் வழியா போறாரு, ஒரு காலகட்டத்துல போறாரு. போகும்பொழுது அப்படி வள்ளலார் சபையை போட்டு போறாரு. உள்ள போகும்போது அப்படி மேல பாக்குறாரு, கொலை புலை தவிர்த்தோர் உள்ளே வரணும்னு மேல எழுதியிருக்கு. பார்த்த உடனே என்ன பண்ணாரு, சரி நம்ம இதுக்கு உள்ளால போகக்கூடாது, வள்ளலாருக்கு மரியாதை கொடுக்கணும்னா நம்ம உள்ள போகக்கூடாது, நம்ம கறி தின்று இருக்கோம், நம்ம மூளை மிஞ்சாவது கொசுவாதி தட்டி இருப்போம், அது போகக்கூடாதுன்ட்டு போயிடுறாரு. இப்ப உங்களுக்கு ராஜகுருவா இருந்த ஈவேராவுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு எங்க போச்சு? அப்ப திட்டமிட்டேங்க ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க. இந்த கலவரம் எப்படி அங்க உருவாக்கப்படுதுன்னா, இது வந்து பொன்முடியாலதான் திட்டமிடப்படுது. அந்த ஊர்ல இருக்கிற காலனியில முழுக்க இந்துக்கள் கிடையாது, 4ல் 1 பங்கு கிறிஸ்தவர் இருக்காங்க. இந்த திருவிழா எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 3 பசங்க உள்ள போறாங்க, ஒரு 20 வயசு இந்த பசங்க போறான். இந்த இளைஞர்கள்ல குறிப்பா திமுக கட்சிக்காரனுடைய பையன், அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏவால தான் இது திட்டமிடப்படுது. போன 3 பசங்கள்ல 2 பேர் கிறிஸ்தவரு, ஒரு பையன் இந்து. இவங்க என்ன பண்றாங்க, உள்ள போய் கும்பிட்டு வந்தா பிரச்சனை இல்லை. இந்த திருவிழா எல்லாம் முடிஞ்சு கூட்டம் கலைஞ்சு போற நேரத்துல அந்த கருவறைக்கு உள்ள போய் அது தன்னுடைய செல்லுல உள்ள இருக்கிற படத்தை எடுத்துட்டு வேற ஒருத்தனுக்கு தொலைபேசியில போன் பண்ணி, நான் வந்து பாரம்பரியத்தை தகர்த்துட்டேன் பத்தியா,
உள்ளே வர முடியாது, யாரும் வர முடியாதுன்னு சொல்லி இருந்த ஒரு பாரம்பரியத்தை தகர்த்துட்டம் பத்தியாங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிருக்கான். இதுதான் அங்க பிரச்சனையை உருவாக்குது. இவன் சாமி கும்பிட்டது பிரச்சனை இல்லை, இவன் வந்ததையோ போனதையோ யாருமே கண்டுக்கல. பத்தோட பாருங்க இவன் படம் திருவாரூர்ல வந்துட்டு போனா யாரும் அதை பார்க்க போறது இல்ல. இவன் உள்ள நுழைய கூடாதுங்கிறதோ கும்பிடக்கூடாதுங்கிறதோ இங்க பிரச்சனையே இல்லை. அது முடிஞ்சு போறது. இவன் கும்பிட்டதும் யாருக்கும் தெரியாது, உள்ள போறதும் யாருக்கும் தெரியாது. அப்ப 10 பேரோட இவன் கும்பிட்டு மட்டும் வெளியே வந்திருந்தா பிரச்சனை இல்லை. பிரச்சனை உருவாக்கணும்னே உள்ள போறான். இப்ப அடிச்சாங்கிறான். அடிக்கிற அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறது தான் அனுப்பப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. நீ அங்க ஏட்டிக்கு போட்டி பேசி அவங்களுக்கு சூடு ஏற்றி அடியை வாங்குற அளவுக்கு நீ பிரச்சனையை உருவாக்க, மேல அவன் தொட்டான்னு பேரு வச்சு அப்புறம் பாத்துக்கிறங்கிறதா திட்டமிடப்பட்டது. அப்படியே அவன் பேசுறான். பாரம்பரியத்தை தவிர்க்கவே நாங்க வந்தோங்கிறான். வந்தவன்ல ஒரு பையன் தான் இந்து, 2 கிறிஸ்டின் பையனுக்கு அங்க என்ன வேலை? அப்ப இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அங்க இருந்தவன் எவனா இருந்தாலும் அடிக்கதான் செஞ்சிருப்பான். இவனும் அடிக்கலன்னு சொல்றா, அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை, அடிச்சிருப்பான். அடிக்கணுங்கிறது தான் இங்க நோக்கம். இது அப்படியே ஊற போய் சொன்ன உடனே இதுதான் திட்டமிடப்பட்டது. இது பின்னாடி திட்டமிட்டு அடிச்சுட்டாங்க. உடனே அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை, பறையங்கிறதால எங்களை அடிச்சுட்டான். இதை சொல்லி அந்த மக்களை அணி திரட்டி இந்த மக்களை அணியிலிருந்தே வழிநடத்தப்படுறாங்க. அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏவால வழிநடத்தப்பட்டு அத்தனை பேரும் பக்கத்தூர்ல வளனூர் பகுதியில எம்எல்ஏ வீட்டுல தான் எல்லாரும் குடியிருக்காங்க. அவங்கதான் என்னென்ன சொல்லணும், ஊடகத்துக்கு என்ன செய்தி சொல்லணும், இதை முழுக்க வழிநடத்துறதே பொன்முடியுடைய டீம் தான் இதை வழிநடத்துது. பொன்முடியால தான் சாதி கலவரமே உருவாகுது. மேல்பாதி சாதி கலவரம் யாரால உருவாக்கப்பட்டது? மேல்பாதியில பறையர்குடி மக்களும் வன்னியர்குடி மக்களும் அண்ணன் தம்பியா தாய் பிள்ளை உறவா எவ்வளவு ஒற்றுமையா வாழ்ந்த மக்கள். அந்த ஊர்ல திட்டமிட்ட பொன்முடியால பரப்பப்பட்ட ஒரு சாதிய கலவரம். இன்னைக்கு ஒன்றா இருந்த மக்களுக்கு இடையில இன்னைக்கு போய் கோயில் உள்ள நான் பூட்டை உடைச்சு உள்ள நுழைய வைக்கிறேன்னு ஆண்டாண்டு காலத்துக்கு பகையை உருவாக்கி விட்டீங்க. இப்ப அன்டச்சபிலிட்டிங்கிறது தீண்டாமையில இருந்து இப்ப அண்ணாமை நிலைக்கு கொண்டு போய் விட்டீங்க. அப்ப பிரச்சனை பெருசானத பூட்டை போடுறாங்க. இப்ப பூட்டை திறக்கணுங்கிறதுக்கு இப்ப சீமான் போல நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியவாதிகள் என்னமோ இது ஆண்டாண்டு காலமா பறையர் குடியும் வன்னியர் குடியும் ஒண்ணு சேர்ந்து கும்பிட்ட கோயில் மாதிரியும் திடீர்னு தடுத்துட்ட மாதிரியும் அங்க பூட்டை உடைக்கணும், 2 குடியும் உள்ள போகணுங்கிறாங்க. இப்ப குலதெய்வம் கோயில்னா என்ன, குடி தெய்வம் கோயில்னா என்னங்கிற புரிதல் வேணும்ல. குலதெய்வம் கோயிலுங்கிறது இங்க குடிக்கும், அதாவது இங்க சாதிக்கும் குலச்சாமிக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த புரிதல் வேணும். சேசமுத்திர திட்டம் திமுக பேர்ல முதல் பேர்ல கொண்டு வந்தாங்கல்ல, ஏன் அது நின்னுது? இவங்க போய் இயந்திரத்தெல்லாம் விட்டு சேது கால்வாய் வார போனாங்க. வரும்போது சுப்பிரமணிய சாமி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாரு. அங்க இப்ப அனுமார் ஆஞ்சநேயர் பாலத்தை கட்டினாரு. ராமர் சீதையை மீட்கிறதுக்கு இலங்கைக்கு போகும்போது இவர் பாலம் போட்டு கொடுத்தாரு. அந்த பாலத்துல நடந்ததா ராமன் போய் சீதையை மீட்டா. அதனால அது கடவுளுடைய புராதன சின்னங்கிறதால அது இடிக்க கூடாதுன்னு ஒரு வழக்கு போடுறாரு. அப்ப தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கையாக உருவாக்கப்பட்ட கட்டுமானங்கள் எதுவும் அங்க கிடையாது. அது கடல்கோள் வரும்பொழுது தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு நெடிய ஒரு மலை தொடரி இருந்தது. அந்த தொடரினுடைய விளிம்பு தான் இப்ப கடலுக்குள்ளால அப்படியே நீட்டா கோடா தெரியுத ஒழிய அங்க சுவரு வச்சு கட்டண மாதிரி மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டுமானங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு இவங்க பதில் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு சார்பில். அதுக்கு சுப்பிரமணிய சாமி வாதிட்ட வாதம் ஒரே வாதம் தான். இந்து லா பிரகாரம் நாங்க ஒரு கருங்கல் எடுத்து வச்சுட்டு இதுதான் கடவுள்னு நாங்க சொன்னோம்னா எங்களுடைய நம்பிக்கை தான் முதன்மையானது. எங்களுக்கு நம்பிக்கை என்னவோ அதுக்கு அனுமதி இருக்கணும். அதுதான் அது சட்டம். இந்து சட்டம் இந்துலா அதை அங்கீகரிக்கிறது. நான் கடவுள்னா என்ன பொறுத்தவரையே அது கடவுள் தான். அது மத்தவங்க கல்லுட்டு உடைக்க கூடாது. அது கல்லுதான் கடவுள் தான் கல்லு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாம் உனக்கு அவசியம் இல்லை. எனக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அது
மனிதனால் கட்டப்பட்டது சேது கால்வாய் என்று நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. என்னுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கையை சார்ந்தது. இது இந்தியாவுல நம்பிக்கை அடிப்படையில உரிமை இருக்குங்கிறது, சட்டம் இருக்குங்கிறத வச்சு வாழிடுறாரு. அந்த அடிப்படையில தான் அந்த கால்வாய் திட்டம் தடைப்படுது, சுப்ரீம் கோர்ட்டால நிறுத்தப்படுது. ஏன் அங்க போறதானே நீங்க? அதே அதே நம்பிக்கை தாங்க இங்கேயும். ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் அவங்கவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், வன்னியர் குலம் வந்து திரௌபதி அம்மன் கோயிலை வழிபடும் பொழுது பறையர்குடிக்கான வன்னியர்களுக்கு எப்படி திரௌபதி அம்மனோ அதை விட சிறப்பா போற்றக்கூடிய என்னுடைய பெரும்பாட்டி இருக்கார்ல காந்தாரி அம்மன், அது பறையர்குடியில பறையர் குலத்தினுடைய குலதெய்வம். இன்னைக்கு எல்லாருமே வரலாற்றுல தொலைச்சிட்டு நிக்கிறீங்களேங்கிறான். தொலைச்சிட்டு நிக்கிறீங்களா? வரலாற்றை தொலைச்சிட்டு நிக்கிறீங்களே. ஒவ்வொரு ஊர்லயும் காந்தாரி அம்மன் கோயிலை நீங்க வழிபட்டு அதனுடைய வரலாறு மக்களுக்கு கடத்தினாதானே ரெண்டு குடியினுடைய தொன்மை வரலாறு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஜாதி இல்ல மதம் இல்லை எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு போய் தலித்துங்கிறான், ஹரிஜன்ங்கிறான், வேற ஏதோ பேரை சொல்லி விட்டு இப்ப தமிழருங்க பறையர்குடி தமிழர்குடிங்கிற அடையாளமே இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து வச்சிருக்கானே. அப்ப என்னுடைய முப்பாட்டி காந்தாரி அம்மனை யாரு வழிபடுறது? குறிஞ்சாங்குளத்துல கட்ட முடியலையே, இன்னைய வரைக்கும் கட்ட முடியலையே. என்னுடைய உறவு குடியான பறையர்குடி வந்து அங்க அவன் வந்து இப்ப அடுத்தவன் கோயில்ல நாயுடு விட்டு கோயில்ல போய் உள்ள நுழையிறான்னு கேட்கல. இங்க மேல் பாதி மாதிரி பிரச்சனை இல்ல. அவன் ஏற்கனவே ஒரு கோயில் வச்சிருக்கான், சின்னதா ஒரு மண்ணுல ஒரு சிலை வச்சிருக்கான், கும்பிட்டுன்னு இருக்கான், பரம்பரையா அந்த காந்தாரி அம்மனை கும்பிட்டுன்னு இருக்கான். அதை கொஞ்சம் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டுட்டு போறான், வேற ஒண்ணும் பண்ணல. அதுக்கு அதை இடிச்சு தள்ளிட்டு 4 பேரை வெட்டி வாயால சொல்லிக்க முடியாத ஒரு வன்கொடுமை கொலை அது. ஏன்னா அங்க செஞ்சவன் நாய்க்கா, வைகோவுக்கு சொந்தக்கார தெலுங்கு குடி நாய்க்கனா இருந்தாக்கா எவனை வச்சாலும் நீங்க கம்முன்னு இருப்பீங்க. அங்க உங்க தீண்டாமை அங்க செல்லாது, இங்க திராவிட மாடல் செல்லாது, பெரியாரின் பகுத்தறிவு அங்க செல்லாது, சாதிய ஒழிப்பு அங்க செல்லாது. ஆனா வன்னியர்களுக்கும் பறையர் குடிக்கும் மோதலை முட்டுறதுக்கு மட்டும் ரூம் போட்டு யோசிச்சு ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாக்குவீங்க. இந்த புரட்சியாளர்கள் ஏன் அங்க கொதிக்கலங்கிற, தமிழ் தேசிய புரட்சியாளர்களா இருந்தாலும் சரி, திராவிட புரட்சியாளர்களா இருந்தாலும் இதுவரைக்கும் ஏன் குறிஞ்சாங்குளம் கோயிலை கட்டுறதுக்கு முன்னும் இல்ல. கட்சி ரீதியாவோ இல்ல பல சாதி ரீதியாவோ ஒருங்கிணைஞ்சு வாங்கடா போவோம். அங்க என்ன தெலுங்குடியா தமிழங்குடிய பாத்துரும் வாங்க கட்டுடான்னு, அதுக்கு ஏன் துணை நிக்கல? இதுக்கு ஏன் நீதிமன்றம் வந்து உத்தரவு போடல வழக்கல? இதுக்கு ஏன் அரசுடைய காவல்துறை காவல் படைகள் பட்டாளங்கள் அங்க போய் நிக்கல? மாலை வழிபாட்டுக்கு அந்த செத்தவனுக்கு வணக்கம் செய்யறதுக்கு போன ஏர்போர்ட் முக்கியம் உள்ள விடல காவல்துறை. அவரு செவி கொடுத்துருப்பாரு பாருங்க, நான் உள்ள போனா உள்ள விட மாட்டேன்ட்டாருவா, இந்த நேரத்துல வான்னு சொல்லி அன்னை பொய்தறிக்க உட்கார வச்சிருப்பா அப்படின்பாரு. ஆமா, மேல வளவல. இதுதான் உங்களுடைய சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு. இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இதே ஊடகம் வந்து விழுப்புரத்துல பறையர்குடி கோயில் இடிக்கிறதை ஏன் வெளிப்படுத்தல, பெருசுப்படுத்தல? அங்க வாயிலை வகுப்பிலே அடிச்சுக்கிறாங்களா? நாங்க குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து கட்டின கோயில் இடிச்சு தள்ளிங்களா அடிச்சுக்கிறாங்களா? இதோ எந்த ஊடகமும் அதை வெளிப்படுத்தவே இல்லையா? அதே விழுப்புரத்துல ஒரு ஒரு கம்பெனிக்காரனுக்காக வந்து வேலை செய்றீங்களா? நிச்சயமாங்கய்யா, விரிவான ஆழமான பார்வை. இன்னொரு தருணத்தில் நம்ம தொடருவோம். மேற்கொண்ட கருத்துக்கள் இருந்தாலும் நேயர்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த கருத்து பட்டியல தெரிவிக்கலாம். விரிவான ஒரு பார்வையை நமக்கு அளித்த ஐயா சாரங்கபாணி அவர்களுக்கு நன்றி.